இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒரு பிரபல பத்திரிக்கையாளர். அவரு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அவர் முழுக்க முழுக்க விஜய் மனைவி சங்கீதா, இப்ப அவங்க செஞ்ச வேலையும், அதே மாரி த்ரிஷாவுக்கும், விஜய்க்கும் ரகசியமான முறையில கோவில்ல கல்யாணம் நடந்தது பற்றியும் பரபரப்பான சில தகவல்கள சொல்லியிருக்காங்க. ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட் 80%, 90%, 70% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் தேவை இருந்தா மட்டும் கிளிக் பண்ணி அத பர்ச்சேஸ் பண்ணீங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, யாரு அத சொன்னா, அது என்ன சமாச்சாரங்கிறத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பிரபல மூத்த பத்திரிகையாளர் உமாபதி. அவரு ஒரு யூடியூப் சேனலுக்கு பார்த்தோன்னா பேட்டி குடுக்குறாரு. அவர் பேட்டி குடுக்குறப்ப, அந்த தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில். அவரு விஜயும், த்ரிஷாவ பத்தி சொல்லும்போது, நீங்க நல்லா பாருங்க. அந்த ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு அவங்க கிளம்பி வரும்போது, 2 பேத்துக்கு ஏதோ கோவில்ல பார்த்தோன்னா, சிம்பிளா ரகசியமான முறையில கல்யாணம் பண்ணிட்டு, அவைங்க ஏதோ ரிசப்ஷனுக்கு வர்றது மாரி, அதாவது அவைங்க ரிசப்ஷனுக்கு வர்றது மாரி, அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் பார்த்தோன்னா இருக்கிறது மாரி, இது நம்ம கல்யாணம். நம்மளே இன்னைக்கு எல்லா பயலும் தூக்கம் கெட்டு நம்மள பத்தி தான் பார்த்தோன்னா பயங்கரமா பேசணும். வா நம்ம ஜோடியா புருஷன் பொண்டாட்டி மாரி நம்ம பார்த்தோன்னா போய் எல்லாருடைய கவனத்தை பார்த்தோன்னா திருப்பலாம். இது சரியோ தப்போ நம்மள பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் விஜயும், த்ரிஷாவும் சேர்ந்து இத பக்கா பிளான் பண்ணி பண்ணது. அதே மாரி அவங்களுக்கு மத்தவங்க நம்மள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும். கன்டென்ட் எப்பயுமே நம்மள பத்தியே ஓடிக்கிட்டு இருக்கணும். அது பார்த்தோன்னா சங்கீதாவோட காதுல விழுந்துகிட்டே இருக்கணும். அதனால அவங்க டிப்ரஷன் ஆகணுங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். அதுல இன்னும் விஜய் மேல அதிகம் வெறுப்பாகி அவங்க விஜய விட்டு பார்த்தோன்னா பிரிஞ்சு போகணும், வைக்கணும். இப்படிங்கிறது மாரியான டீட்டெயிலா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அதே மாரி விஜய் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைச்சு பண்ண மாட்டாப்ல. ரொம்ப ஓப்பனாவே பண்ணிருவாப்ல. அதுக்கான கட்ஸ் பார்த்தோன்னா விஜய்க்கு இருக்கு. அந்த இதுலலாம் எந்த விதமான மாற்றமும் இல்ல. இப்ப பெரம்பூர் தொகுதியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் நிக்கிறாப்ல. இப்ப நீலாங்கரையில ஏற்கனவே வீடு இருக்கு. இப்ப ஒரு பிரம்மாண்டமான வீடு பெரம்பூர்ல தயாராகிக்கிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இப்ப சங்கீதா நான் வருவேன். விவாகரத்து வழக்கு முடியறது வரைக்கும் அங்கதான் இருப்பேன்னு ஏற்கனவே இப்ப இடைக்கால மனு ஒண்ணு குடுத்தாங்கல்ல. இப்ப விஜய் ஒரு வழியா சரி வா இருந்து தொலைச்சிட்டு கூட போ அப்படிங்கிற ஒரு மூடு கூட வரலாம். ஆனா சங்கீதா இந்த வீட்டுக்கு வந்தா என்ன? இப்ப பெரம்பூர்ல ரெடி ஆகுற வீட்டுக்குள்ள விஜயும் த்ரிஷாவும் பார்த்தோன்னா இருந்துட்டு போயிருவாங்க. அதே மாரி தொண்டர்கள் கட்சிக்குள்ளேயே என்ன ஒண்ணா, இவர் திருச்சி இது மாரி தொகுதியில நின்னா கண்டிப்பா ஜெயிச்சுருவாப்புல. ஆனா இது பெரம்பூர்ல எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிக்கிறாங்கங்கிற ஒரு பேச்சு வருது. ஆனா பெரம்பூர்ல அதையும் தாண்டி தான் தலைவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கான எல்லா வேலையும் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விஜயும் பணத்த அள்ளி குடுத்துட்டு இருக்காரு. செலவு எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு, அதே மாரி த்ரிஷாவினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு, நம்ம பார்த்தேன்னா சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏற்கனவே சிஎம்மா இருக்கக்கூடிய ஒரு ஆளையோ, இல்ல சிஎம் ஆகக்கூடிய ஒரு ஆளையோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா, நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறது தான் த்ரிஷாவோட பிளான். அதனால தான் த்ரிஷா முதல்ல உதயநிதிக்கு பிட்டு. ஆனா உதயநிதி எப்படின்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கிடலாம். அதாவது நயன்தாரா, த்ரிஷா இப்படி பார்த்தேன்னா, எத்தனை பேரை வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது உள்ளுக்குள்ள கமிட் ஆயிட்டோம்னா நம்ம பொழப்பு நாறி போயிடும். அதனால கட்சியில இப்ப டெபுட்டி சிஎம்மா இருக்கிறதுனால, அவர் இந்த விஷயத்துல எல்லாம் சிக்காம பார்த்தோன்னா எஸ்கேப் ஆயாச்சு. இப்ப த்ரிஷாவுக்கு கடைசி ஆப்ஷன் பார்த்தோன்னா விஜய். அதனால தான் மார்ச் 5ஆம் தேதி ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போகும்போது, அவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே கார்ல ஏதோ அன்னைக்கு அவங்களோட ரிசப்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு நடக்க போகுதுங்கிற கோலம். ஏன்னா, அடுத்த 48 மணி நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஊடகமும் அவங்கள பத்தி பேசணுங்கிறது தான் அவங்களுடைய பார்த்தோன்னா டார்கெட்டு. அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஒண்ணுன்னா, விஜயோட மனைவி சங்கீதா வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னாடி எப்ப வேணாலும் பிரஸ் மீட் குடுக்கலாம். பகிரங்கமான அறிக்கை சில வெளியிடலாம். வண்டவாளம், தண்டவாளம் ஏறப்போகுது. அதே மாரி விஜய்க்கு தம்பி தம்பின்னு பார்த்தோன்னா சொல்லி துதிபாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர். அவர் தான் பார்த்தோன்னா எல்லா மாமா வேலையும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.